விஜய் காவேரி கிட்ட இருக்கிற பிரச்சனையில இப்போ இந்த வீட்டை வைக்கிறது இன்னுமே பிரச்சனையை தான் கூட்டிட்டு வரும். அதனால உங்க அம்மா கிட்ட எப்படியாவது இந்த விஷயத்த பத்தி சொல்லி புரிய வைன்னு சொல்றாங்க. அதே மாதிரி காவேரியும் சாரதா கிட்ட போயிட்டு இப்போதைக்கு வீட்டை என் பேர்ல மாத்த வேண்டாம்னு சொன்னாலும் அதை சாரதா சுத்தமா கேட்குற மாதிரியே தெரியல. உடனே இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட விஜயும், சரி உங்க அம்மா ஆசைப்பட்டபடியே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனை நாளைக்கே வச்சுக்கலான்னு சொல்ல, அதுக்கு நிவினும் பேசாமல் நம்ம எதுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். முதல்ல அவங்களுக்கு தெரியாமலேயே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சுக்கலாம். அப்புறம் வீடு காவேரி பேருக்கு மாறினதுக்கப்புறமா மற்ற பிரச்சனையை சமாளிச்சுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஐடியாவை கொடுக்க, உடனே அதை புரிஞ்சுக்கிட்ட விஜயும் காவேரியும் சரி நம்ம எல்லாரும் கிளம்பி வேற எங்கேயோ போகிறோன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி அந்த ஃபேமிலியை முதல்ல வெளியே அனுப்பிட்டு வீட்டை போட்டுவோன்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தோடு சேர்ந்து அந்த ஃபேமிலிக்கிட்ட போயிட்டு, நாங்கள் எல்லோரும் வெளியே போகிறோம், அதனால் நீங்கள் கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா, நாங்கள் வீட்டை போட்டணும்னு சொல்ல, இதை கேட்டுட்டு அந்த அம்மாவும், அது எப்படி வெளியே அவ்வளோ குளிராக இருக்குது, எங்களாலலாம் இருக்க முடியாது, அதே மாதிரி நீங்கள் எங்களை வெளியே தள்ளிட்டு கதவை போட்டுட்டு மறுபடியும் எங்கேயாவது போயிட்டீங்கன்னா அப்புறம் எங்களோட நிலைமை என்னன்னு சொல்ல, அதுக்கு விஜயும் கண்டிப்பாக நாங்கள் திரும்பி வந்துடுவோங்க, தயவு செஞ்சு இப்போதைக்கு வெளியேறுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு அந்த லேடியோட பையனும், என்ன வீட்டை உன்னோட பொண்டாட்டி பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வர போறியான்னு கேட்க, இதை கேட்டுட்டு செம்மையாக ஷாக்கான அந்த பையனோட அம்மாவும், என்ன வீட்டை ரிஜிஸ்டர் பண்ண போகிறாங்களான்னு கேட்க, உடனே விஜயும், ஆமாங்க நீங்கள் தான் கோர்ட்டுக்கு போய் எந்த முடிவாக இருந்தாலும் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டுல, இப்போ நாங்கள் வீட்டை காவேரியோட பேருக்கு மாற்றலான்னு முடிவெடுத்துட்டோன்னு சொல்ல, நிவினும் நாங்களும் அதுக்காக தான் இங்கே வந்தோம், என்ன நீங்கள் வந்து குழப்பத்தை ஏற்படுத்திட்டீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த அம்மாவும், அது எப்படி இப்படி வீட்டை நீங்கள் விற்றுட்டீங்கன்னா அதில் எப்படி எங்களுக்கு பங்கு கிடைக்கும், நாங்கள் எப்படி உரிமை கொண்டாட முடியும், இங்கே பாருங்கள் இதெல்லாம் சரியாக கிடையாதுன்னு சொல்ல, உடனே அந்த லேடியோட பையனும், இங்கே பாருங்கள் நாங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டு ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டோம், இந்தாங்க டாக்குமெண்ட்டை படித்து பாருங்கள், இதுக்கப்புறமா உங்களால் இந்த வீட்டை விற்கவோ இல்லைன்னா வாடகைக்கோ கூட விடவே முடியாது, எதுவாக இருந்தாலும் கோர்ட்லேயே நம்ம முடிவு பண்ணிக்கலான்னு தென்னாவட்டா சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அத்தனை பேருமே ஷாக்காக, விஜயுமே அந்த டாக்குமெண்ட் உண்மைதான்றதை எல்லார்கிட்டையுமே சொல்லிடுறாங்க. ஆனால் இதை கேட்டுட்டு ரொம்பவே கோபமடைஞ்ச சாரதாவும் அவங்க அந்த வீட்டை மீட்கிறதுக்காக பட்ட கஷ்டம் எல்லாத்தையுமே மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பையனும் சாரதாவை கிண்டல் பண்ணுற மாதிரி அவங்க எதையுமே கண்டிக்காமல் நின்றுக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிரச்சனை என்னன்னா எங்களுக்கு முக்கியம் இல்லை, எங்களுக்கு இந்த வீட்டில் பங்கு இருக்குது அவ்வளோதான்னு சொல்ல, உடனே கடுப்பான சாரதாவும் முதல்ல வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரையுமே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரி கேட்டுக்கு வெளியே இழுத்து நிறுத்திட்டு கேட்டையுமே பூட்டிட்டு உள்ளே வந்து கதறி கதறி அழுறாங்க. உடனே விஜயும், இங்கே பாருங்கள் இங்கே இருக்க அவங்க நம்மளை மென்டல் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க, அதனால் முதல்ல நம்ம சென்னை கிளம்பி போவோம், அங்கே பிரச்சனையை பார்த்துக்கலாம், ஏன்னா இங்கே இருந்தால் பிரச்சனை இன்னும் தான் பெருசாகுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையுமே சமாதானப்படுத்திட்டு ஒரு வழியாக சென்னைக்கு கூட்டிகிட்டும் போயிடுறாங்க. ஆனால் அங்கே போனதுக்கப்புறமாவும் சாரதாவுக்கு நடந்த விஷயங்கள் எதையுமே ஏற்றுக்கவே முடியல. அதனால் அவங்க செம்ம டென்ஷனோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் காவேரியையும் விஜயையும் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு, இதுக்கப்புறமா நீங்கள் இங்கே வரணும்னு அவசியம் இல்லை, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட அவங்களோட கோபத்தை காட்டிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் அவங்களோட ஹஸ்பண்டோட ஃபோட்டோவையுமே பார்க்க கோபமாக வர்றதுனால அவங்க மறுபடியுமே அந்த ஃபோட்டோவையுமே தூக்கி எறிஞ்சிட்டு, என்ன பிள்ளை வளர்த்து வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிட்டு அங்கேருந்து போக, கங்காவும் அவங்கள சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பாட்டியோ கீழே விழுந்து தன்னோட பையனோட ஃபோட்டோவை எடுத்து கட்டி பிடிச்சிக்கிட்டு கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், இப்போது ஒரு வழியாக விஜய் இப்போதைக்கு இந்த பிரச்சனையை கொஞ்சம் சுமூகமாக பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாலும் கண்டிப்பாக அங்கே அவங்க இந்த பிரச்சனையை விட்டுட்டு மறுபடியுமே தேனிக்கு போவாங்கன்னு கண்டிப்பாக தோணலை. ஏன்னா இப்படி கோர்ட்டில் ஸ்டே ஆர்டர் வாங்குற அளவுக்கு போயிருக்காங்கன்னா கண்டிப்பாக அந்த ஊரில் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமாக தான் இவங்க இதை பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக அது பசுபதியாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு இப்போவே எல்லாருக்கும் சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உண்மையாகவே பசுபதி தான் இதுக்கு காரணம்னா கண்டிப்பாக அவங்க சென்னையில் இருக்கிற காவேரியோட வீட்டை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து இங்கேயுமே அவங்களே பிரச்சனை பண்ணுறதுக்காக அனுப்பி வைக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது, அந்த வீட்டோட பிரச்சனை எப்படி தான் முடிய போகுது, முக்கியமாக உண்மையாகவே காவேரியோட அப்பா இப்படி ஒரு தப்பை பண்ணியிருப்பாங்களாம். பட் அந்த லேடியை பார்க்கும்போது ஆமான்ற மாதிரி தான் தோணுது. இருந்தாலும் பசுபதியோட உண்மையான முகம் கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு தெரிய வந்து உண்மையாகவே அவங்க தன்னோட பசங்களுக்காக அந்த வீட்டோட பங்கு வேணும்னு சொல்லிட்டு இப்படி தேவையில்லாமல் சாரதாவோட வீட்டு முன்னாடி நின்று அவங்கள அசிங்கப்படுத்துறதுக்கு பதிலாக
அவங்க உண்மையாகவே அவங்களோட ஹஸ்பண்டை விரும்புனாங்கன்னா இப்படி ஒரு காரியத்தை பண்ணாமல் செஞ்ச தப்புக்காக காவேரி கிட்டேயும் சாரதா கிட்டேயும் மன்னிப்பு கேட்டுட்டு, முக்கியமாக அவங்களோட குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ணதுக்காகவும் மன்னிப்பு கேட்டுட்டு அவங்க அவங்களோட ரூட்டை பார்த்து போனால் நல்லா இருக்குமா? அப்படியும் இல்லையா, சாரதா சரி போய் தொலையட்டும், அவங்களுக்கு ஒரு பங்கு கொடுப்போன்னு கொஞ்சம் பைசாவாவது கொடுத்து அவங்கள அங்கேருந்து அனுப்பி வச்சு இந்த பிரச்சனையை முடிச்சா நல்லா இருக்குமான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா என்ன?